ஃபர்ஸ்ட் டைம் 4 பசங்க இருக்க இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது, நான் தான் பண்ணேன். இதை எழுதும்போது ஒரு சந்தேகம் வந்துச்சா சார்? ஏன்னா இதை ஏத்துப்பாங்களா, இதை வேற மாதிரி பார்த்துருவாங்களா, இது தப்பான ஒரு பார்வையில் போய் நின்றுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. இல்லை, அது நம்ம எப்படி உண்மையில அது கரெக்டாக சொல்லலைன்னா அது மிஸ் ஆகிருக்கும். உண்மையில் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சுல, நான் உண்மையாக தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன். இன்னும் குரூப் டிஸ்கஷன்லாம் அது ஃபார்ம் ஆகலை. நான் தனியாக பண்ணி அந்த கதை ரெடி பண்ணும்போது அது வந்து ஒரு 2-3 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்தாங்க. நான் வந்து இப்போ டைரக்டர் கதிர் இருக்கார் இல்லையா, இதயம் படம்லாம் பண்ணார், காதல் தேசம், காதல் நம்மலாம் பண்ண கதிர் வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. கதிர் இப்போ டைரக்டர் ஆகலை, அவரும் வாய்ப்பு தேடிட்டு இருக்காரு. அப்போ கதிர்கிட்டலாம் சொன்னேன், கதிர் என்ன படம் பார்க்குற மாதிரி நீ கதை சொல்கிற, நான் அப்படியே கண் கலங்கிட்டு ஆள வேண்டிய சீன்லாம் என்ன அழகாக பாடி காமிக்கிற, எனக்கு இப்படிலாம் கதை சொல்ல வராது அப்படின்னு சொல்லி கதிர்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இப்படி கேட்டவங்களாம் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் கரெக்டாக இருந்தது இல்லையா, நம்ம சீன்ஸ் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு. இப்போது எம்ஜிஆர் படம் பார்த்தீங்கன்னா, நான் அதை தான் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டேன். ஆடியன்ஸுக்கு காமிச்சிருவாங்க எம்ஜிஆர் ஒரு நல்லவர், ஒரு நேர்மையானவர், ரொம்ப எந்த தப்பும் செய்யாதவன் காமிச்சிருவாங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல எம்ஜிஆருடைய அப்பாவோ அண்ணனோ ஏதோ ஒரு இடத்துல யாரோ சொன்னதை கேட்டு ஏதோ ஒன்றும் எம்ஜிஆர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு நினச்சி எம்ஜிஆர் போட்டு ஒரே அடி கன்னத்தில் அடிச்சிருவாங்க. ஈவன் எம்ஜிஆர் அம்மா அடிக்கிற மாதிரி காட்சிகள் கூட பல படத்தில் வந்திருக்கு. அப்போல்லாம் ஆடியன்ஸ் கெட்ட வார்த்தையில் அந்த அண்ணனை திட்டுவான், அப்பாவை திட்டுவான். அது படம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் படி வந்து அவருடைய அப்பா, ஒரு அப்பா மகனை அடிப்பதற்கு உரிமை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எம்ஜிஆர் யாரும் அடிக்கூடாது, அவங்க அப்பாவும் அடிக்கூடாது, அண்ணன் அடிக்கூடாது. ஏன்னா காமிச்சாச்சு அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் நல்லவர், இந்த தப்பு பண்ணலன்ட்டு. அது அவருக்கு தெரியாதுல்ல, அந்த கேரக்டருக்கு தெரியாதுல்ல. ஆனால் அடிப்பார். ஆடியன்ஸுக்கு என்னன்னா அவனுடைய லாஜிக் தான், அவன் பார்க்கறது இவர் கரெக்டு, இவர் சந்தேகப்பட்டு அந்த ஆளை அடிக்கணும், அது தப்புன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டுவாங்க. அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஆடியன்ஸில் நம்ம தெளிவாக அந்த 4 பேரும் அந்த பெண்ணும் வந்து ஒரு நல்ல புனிதமான ஒரு கண்ணியமான நட்புன்னு காமிச்சிட்டா, அதுக்கப்புறம் எவன் சந்தேகப்பட்டாலும் எவன் என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சால் போதும். நம்ம அவங்களுக்காக தானே படம் எடுக்கிறோம். மற்றபடி கேரக்டர் லாஜிக்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு தான் பண்ணேன். அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்துக்கு ஆனந்த விகடன் எழுதின விமர்சனத்தில் ஒரு 2 வரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஹோல் விமர்சனமே நம்ம நல்லா எழுந்தாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு வரி கூட நெகட்டிவாக சொல்லலை, எதையுமே நெகட்டிவாக சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த 4 பேர் ப்ளஸ் சித்தாரா நட்பை ஊசி முனை அளவு கூட கொச்சைப்படுத்தாமல் கம்பீரமாக நடந்து காட்டியிருக்கிறார் விக்ரமன் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக. ஏன்னா அந்த படத்துக்கு அப்புறம் உருவான நட்புகளுங்கிறது ரொம்ப அதிகமாக ஆணுச்சு அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில். இப்போ 2K பார்த்தீங்கன்னா பாய் பெஸ்ட்ரி அந்த மாதிரி நிறைய கல்ச்சர் இன்றைக்கி ரொம்ப சகஜமாக இருக்குது. இன்றைக்கி வந்து அதில் நான் சொன்னது வந்து ஒரு 10% இல்லை 20%னா இன்றைக்கி 100% வந்து ஆண் பெண் நட்பு சகஜமாயிடுச்சு.